எந்த நல்ல தாயா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் சொல்லுவாங்கன்னு அந்த சீன் இருந்தும், ஆனாலும் இந்தியன் 2 அதில் வரீங்க, அண்ணன் ஜியான் விக்ரம் சார் 62ல வரீங்க. ரெண்டு பற்றி ஏதாவது சின்னதா தரமான சம்பவங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க. Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions, Chennai. Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பாதிச்சது உண்டா உங்களுக்கு டேரக்டருக்கும்? எங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வச்சுதான் நாங்க ஃபிலிம் மேக்கர்ஸாவே மாறினோம். மேக்ஸிமம் கேசஸ்ங்க இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கோ ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அது மோஸ்டா தெரிஞ்சவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை முக்கியமா நான் இங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா கடந்த 3-4 மாசத்துல நிறைய படங்கள் தியேட்டர்ல வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் டிஸ்டர்பிங் ட்ரிகரிங் சொல்லாம என் படத்தை வந்து ட்ரிகரிங் டிஸ்டர்பிங் சொல்றவங்களுக்கு நான் கடந்த 3 மாசத்துல தியேட்டர்ல பார்த்த படங்கள்ல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். 2-3 படத்துல அந்த அளவுக்குலாம் என் படத்துல டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. என் படத்துல உண்மை மட்டும்தான் இருக்கும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் எங்க அம்மாக்காகவும் எங்க அக்காக்காகவும் எனக்கு வரப்போற மனைவிக்காகவும் அவங்களுக்காக தான் நான் இந்த படத்தை எடுத்தேன். ஏன்னா அவங்க உணர்ந்து அவங்க அனுபவிச்சு சொல்ல முடியாத பல லட்ச கதைகள் இருக்கு. இந்த சித்தாங்கிறது அந்த பல லட்ச கதைகள்ல ஒரு கதை. சென்சார் போர்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த படம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் காட்டணும்னு சொல்லிட்டு சென்சார்லயும் சொன்னாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சித்தா டீமுக்கு விருது கொடுக்குறது ரொம்ப அருமையான படம். போன வருடம் வந்த படங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக சித்தா இருந்தது. எனக்கு ஃபோன்லேயே சொன்னார், அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சித்தார்த் சொன்னார், சூப்பராக இருக்கும் இந்த படம், வந்து எல்லாராலையும் பாராட்டப்படும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே படம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அருண் எக்ஸலண்ட், நல்ல படம். பொண்ணு எல்லாருமே மியூசிக் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கதைகள், நான் சொன்ன மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரி நல்ல படங்களில் இப்போ அயோத்தி, சித்தா இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் வந்து பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு இந்த வெற்றி காரணம், இந்த காரணம் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படம் கொடுத்தீங்கன்னா சித்தார்த்தோ இனிமேல் அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார். நாங்களாம் வந்து சண்டை அந்த இதெல்லாம் போக மாட்டோம். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ டைரக்டர் அருண் அந்த மாதிரி எடுப்பார் அப்படின்ற இது இருக்குது. ரொம்ப அற்புதமான டைரக்டர், ரொம்ப சந்தோஷம். மியூசிக் ரொம்ப இருந்துச்சு. பொண்ணு செம்மையாக பண்ணிட்டாங்க. அது அந்த வில்லன் கேரக்டர் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ சித்தா டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் எங்கள் சித்தா டீம் சார்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் நான் சசிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப நான் அதை சொன்னேன், ஒரு படம் எடுத்திருக்கோம் ஆனால் ஒரு வாட்டி படம் பார்த்துருங்க அன்றைக்கி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து சுப்பிரமணியபுரங்கிற படம் வந்து என் வாழ்க்கையிலையும் என் கெரியர்லையும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி படமாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, ஒரு ஒரிஜினலான ஒரு சிந்தனையை ஒரு நல்ல கதையாக எடுத்து அதை யார் காஸ்ட் பண்ணணுமோ அவங்கள காஸ்ட் பண்ணி எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்து எப்படி மக்கள் முன்னாடி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்து ஜெயிச்ச படம் சுப்பிரமணியபுரம். அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் போஸ்டர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எவ்வளோ தேட்டர்ஸில் போட்டிருந்தாங்கன்னு. அதையும் நான் அவங்ககிட்ட சொன்னேன், என் படம் வந்து அருண் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு, இது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே போகும் படம், அதுதான் ஒரு நல்ல படைப்போட அடையாளம்னு. ஸோ சுப்பிரமணியபுரம் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஃபிலிம். அண்ட் எல்லோரும் ஒரே ஊர் பக்கம் இருக்கிறவங்க தான். ஸோ அந்த ஊர் மைந்தர்கள் வந்து எங்களுக்கு நல்ல படங்கள் கொடுத்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு படைப்பாளியும் ஒரு கலைஞனையும் வெளியே கொண்டு வர ஒரு அபிலிட்டி உங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ உங்கள் கையால் எங்கள் டீமுக்கு இந்த அவார்டு வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சசி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சசி. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் 2 பேரோட அன்பு உங்கள் உடையிலே தெரியுதுண்ணே. உங்கள் சட்டைக்கு மேட்சாக அண்ணன் வேட்டி கட்டியிருக்காங்க அதே கலரில். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அடுத்து நீங்கள் இந்தியன் 2 அதில் வரீங்க, அண்ணன் ஜியான் விக்ரம் சார் 62ல வரீங்க. ஸோ ரெண்டுத்தை பற்றி ஏதாவது சின்னதா? இந்தியன் 2 இன்னும் முடியலை. அப்படியா? அதாங்க வேலை போயிட்டு இருக்கு இல்லைங்க, அதான் இன்னும் முடிச்சு போடல. ஆனால் எனக்கு 2 படத்தை பற்றியும் கொஞ்சம் நிறையவே தெரியும். 2 படத்தையும் நீங்கள் நல்லாவே நம்பலாம். ஜனங்க வந்து இந்த 2 படங்கள் அடுத்தது அவரோட சியான் 62 இருக்கட்டும், என்னோட கமல்ஹாசன் சார்ஸ் இந்தியன் 2 இருக்கட்டும், ரெண்டுமே தரமான சம்பவங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா நன்றிங்க. ஓகே, சித்தா படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அது இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த வில்லன் கேரக்டர். ஸோ அவரை வந்து சூஸ் பண்ணுவோம், அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுற விஷயம் எப்படி சார் நடந்தது? ஏன் அவர்? இல்லை, அவர் கொஞ்சம் யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்குற ஆளாக இருக்கணுன்றதான் ஐடியா.
டைப் காஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன். பொதுவாக கருப்பாக சுருட்ட முடி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் அது இருக்கக்கூடாதுன்றது இருந்தது. அப்புறம் அவர் ஆடிஷனில் தான் எடுத்தேன். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு அவர் ஃபோட்டோ கொண்டு வந்தார். ஸோ அப்போ இது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து இல்லை அந்த கேரக்டருக்கு டெஃபினிஷன் கொடுத்து அது இந்த படத்துக்கு செட் ஆகாது. அது நல்லா இருக்காது. இந்த படத்தை பொறுத்தளவில் அந்த கேரக்டருக்கு தீம் மியூசிக் கிடையாது, அவருக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது. அவர் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலாக ஒரு 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 தீய சக்தியோ தீமையை ஜென்ரலாக நீங்கள் படத்தில் காட்டுறப்போ அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கான லைட்டிங் அது என்ன செய்யும்னா அதுக்கு ஒரு ஸ்தாய் ரொம்ப ஏற்றி விட்டுரும். ஸோ கெட்டவங்களை நம்ம ஏன் இவ்வளோ ரொம்ப ரசிக்கிறோம், லாஸ்ட் 100 வருஷமாக ஒரு கெட்ட வில்லனை எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கை தட்டுறோங்கிறதுக்கு இதான் காரணம். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு கிளாமரை, அதில் இருக்கிற பவரை வந்து மியூசிக்கும் ஃபோட்டோகிராஃபியும் அப்படியே நிமித்தி சினிமாவில் காமிச்சிரும். ஸோ இந்த படத்தில் இந்த வில்லன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவன் சாதாரணமாக 10 பேரில் ஒருத்தன் அப்படியே மிக்ஸ் ஆகி போகிற ஒரு ஆள். ஸோ அவங்ககிட்ட எந்த ஒரு தனிப்பட்ட அடையாளமோ அதை வச்சு அவனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வில்லத்தனம் பண்ணுறப்போ அவங்க வில்லன் மாதிரி செயல்பட மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் தன்னை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி செயல்படுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே வில்லன் அப்படின்னு இருக்காது. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு கரப்பாம்பூச்சி ஊடுற மாதிரி ஒரு வில்லன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் அருண் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ண விஷயம். அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு டீம் ஒர்க்கில் அந்த வில்லன் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவனா இருந்தும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அவனே தெரிகிற மாதிரி ஒருத்தனாகவும் அவங்க முன்னாடி அவன் நிற்கிறான். ஸோ அது அருண் சித்தாவில் கிரியேட் பண்ண 2 விஷயங்க. ஒன்று வந்து படம் பார்க்குற முதல் 5 நிமிஷத்தில் நம்ம படம் பார்க்குறோங்கிறத மறந்துடணும் அப்படிங்கிறது 2 வருஷம் முன்னாடி அவர் சொல்லி முடிச்சாரு. 2வது வந்து முதல் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது கதை இல்லை, இது நமக்கு நடக்கிற ஒரு சம்பவமாக நம்ம வந்து அதை ஓன் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயமும் நடந்ததுனால தான் இந்த படத்தை இன்னைக்கு எல்லாரும் அப்படி பேசுறாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் அதுல முக்கியமான ஒரு பங்களிப்பு அந்த வில்லன் கேரக்டர் அவருக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் அவருக்கு. பிகாஸ் 20 வருஷமா கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல ஆடிஷன் கொடுத்து கரெக்டான ரோல் செட் ஆகாம காத்திருந்து அவருக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், யாருமே சினிமாவில் யாருக்கும் சான்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. கரெக்ட். ஒரு பக்கம் சுயநலத்துக்காக இன்னொருத்தரை யூஸ் பண்ணிப்பாங்க, இன்னொருத்தங்க அந்த கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர யாருக்கும் சான்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ எங்கள் சார்பாக எங்கள் வில்லன் அந்த ரோலை ஏற்றுக்கிட்டு தைரியமாக நடித்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி. ரொம்ப நர்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த சைல்ட் சேஃப்டி பற்றி பேசுகிற படத்தில் இட் ஹேப்பன்ஸ் இன் ப்ராட் டே லைட் இல்லையா? அதனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சைல்டு அப்டக்ஷன் கூட நைட்டு நடக்காது. இது ஏதோ ஒரு மாதிரி நீங்கள் அதாவது யூ கெனாட் பிளேம் த விக்டிம் பை எனி சான்ஸ். நான் இதை பண்ணதுனால எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கவே கூடாதுங்கிறது தான் இன்டென்ஷன். ஏன்னா இன்னொரு விஷயம், ஆஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் நாங்கள் எங்கள் கதைக்குன்னு ஒரு கதை நடந்த கதையை நாங்கள் எடுக்கிறோங்கிறதுனால நிறைய விஷயங்கள் படத்துக்கு அப்புறமும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மேக்சிமம் கேசஸ்ங்க இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு லேடியோக்கோ யாருக்கு வேணா ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அது மோஸ்டா தெரிஞ்சவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை முக்கியமா நான் இங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க நாளைக்கு வந்து இல்ல உங்க படத்துல ஹீரோ தான் சித்தாங்கிறதுனால நீங்க வேற மாதிரிலாம் கதை சுத்துறீங்க, அது கிடையாது. மேக்சிமம் கேசஸ் தெரிஞ்சவங்க தான் பண்ணுவாங்க. இந்த படத்துல தெரியாதவங்க பண்றதுனால, ஒரு வெளியூர்லேருந்து வந்தவனோ ஒரு வெளியாள் பண்றதுனால அதை தனியா ட்ரீட் பண்ற ஒரு கட்டாயத்துல இப்படி ஒரு சித்தரிப்பு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சீன் சித்தா படத்துல வரும், பயங்கரமா இருக்கும். அந்த தீய சக்தி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சு பயங்கரமா சுத்தி தேடிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க பஸ்ல போயிட்டு அவரை போட்டுடலாம் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவீங்க. ஒரு பாஸ் விட்டோன்னே உங்க முகமே வந்து வேற லெவலில் ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும். அதே மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பாதிச்சது உண்டா உங்களுக்கும் டேரக்டருக்கும்? எங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வச்சுதான் நாங்க ஃபிலிம் மேக்கர்ஸாவே மாறினோம். ஸோ இங்க யாருமே எனக்கு ஒரு விஷயம் நடக்கல ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை எடுப்பேங்கிறது கிடையாது. நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்த கதைகள், அதாவது இப்போ ஒரு படத்தோட கதை எங்கேருந்து வரும்? ஒன்று இலக்கியத்துலேருந்து வரும், இல்லைன்னா நியூஸ்ல இருந்து வரும், இல்லைன்னா வேற வழி இல்லாம வேற படங்கள்ல இருந்து வரும். இது வந்து நிஜ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், எங்களுக்கு இருக்கிற புரிதல், எங்களுக்கு சொல்லப்பட்ட கதைகள், அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்த சம்பவங்களோட கம்பேர் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு சம்பவம் கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் எங்கள் அம்மாக்காகவும் எங்கள் அக்காக்காகவும் எனக்கு வரப்போகிற மனைவிக்காகவும் அவங்களுக்காக தான் நான் இந்த படத்தை எடுத்தேன். ஏன்னா அவங்க உணர்ந்து அவங்க அனுபவித்து
சொல்ல முடியாத பல லட்ச கதைகள் இருக்கு. இந்த சித்தாங்கிறது அந்த பல லட்ச கதைகள்ல ஒரு கதை. அதை கொண்டு வர பொறுப்பு எங்களுது. ஸோ அதை வந்து ஆம்பளையா இருந்தும் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணதான் எங்களோட மெனக்கெடலே தவிர இதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமானா டெஃபினட்டாக சைல்ட்ஹுட்டில் பார்த்த விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லலாம். இந்த படம் வந்து இப்போ இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ. அதை தாண்டி இது ஏன் பர்சனல் ஆச்சு அப்படின்னா, எனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயம் இப்போ ட்ரிகர் ஆச்சுன்றது இல்லை. நான் அன்றாடம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க விஷயமோ இல்லை அதை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா இந்த படத்தில் காமிச்சிருக்கிறதுலாம் ஒரு 1% 2% கூட கிடையாதுங்க. அவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணுன்ற ஐடியா இருந்தது. ஈவன் தோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற படம் நிறைய வந்துருச்சுன்ற அதை கூட நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம பேச போகிற விஷயம் அது வேற, அவ்வளோதான் ஐடியா. அவர் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸை மாற்றி ஒரு அசுரவாதம் மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சுருந்தா அது இன்னும் தேட்டரில் கொண்டாடப்பட்டிருக்கும், இல்லை இன்னும் பணம் ஈட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்காமல் எடுத்ததுனால ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் ரைட்டிங் அப்போவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோட இந்த படத்தை சேர்ந்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் மைண்டில் வச்சு தான் இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். அவ்வளோதான். சிறப்புண்ணே. அதில் வந்து ஒரு சீன் வந்து தேட்டரில் வந்து எல்லா சீனும் கிளாப்ஸ் தான். ஒரு சீன் பயங்கரமான கிளாப்ஸு. அந்த செக் போஸ்ட்டில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து பிளாக் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சுன வேற லெவல் தேட்டரில். ஏன்னா வண்டி நகர்ந்துச்சு தொலைச்சு அப்படிம்பாங்க அந்த அக்கா செக் போஸ்ட்ல. ஏன்னா அந்த அக்கா தான் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க தான் ஹோப், சொசைட்டியோட ஒரு ரெப்ளிகா. இந்த சொசைட்டியில் நல்லவங்களும் இருக்காங்க, அவங்க நம்மளை காப்பாற்றவும் செய்வாங்க அப்படிங்கிறது அதை எடுத்துகிட்டு வரது அந்த அக்கா தான். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். இல்லை, சித்தாங்கிற படத்தில் நிறைய ஹீரோஸ் இருக்காங்கல்ல. ஆமாம். அதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல இப்போ நம்ம ஒரு கூட்டமாக உட்காந்து ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதில் வந்து இந்த க்ரௌடில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், இப்போ நீங்களே பெண்கள் இருக்கீங்க, இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த குரூப்லேயே யாரோ உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் மனிதனையும் அதுதான் சமுதாயமாக நம்ம இருக்கிறது. ஆனால் அது விட்டு விட்டு போய் நமக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ சித்தாங்கிற படம் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் ஹோப். அதாவது நம்மளோட ரொம்ப நாசுக்கா ரொம்ப வல்னரபிளாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நாளைக்கு காட் ஃபர்பிட் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம ஸ்தானத்தில் நம்ம இடத்துல வேற ஒருத்தர் தெரியாதவங்க நம்ம குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம வந்து ஏங்குவோம், எதிர்பார்ப்போம். ஸோ சித்தா அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் கூட நாளைக்கு வந்து நான் வந்து நாட்டை காப்பாற்ற போகிறேன், நான் வந்து ஒரே நேரத்தில் 10 லட்சம் பசங்களுக்கு சாப்பாடு போட போகிறேன், இதெல்லாம் நல்ல எண்ணம் தான். நான் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ஒழுங்கா பேச போறேன், மனித நேயத்தோட ரொம்ப ஆசையா அவங்க மேல அக்கறையோட ஒருத்தர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சித்தா படத்தோட பாதிப்பா நான் பாக்குறேன். பிகாஸ் அவ்வளவு நல்லவங்க இருக்காங்க சித்தாங்கிற படத்துல. அண்ட் அந்த செக் போஸ்ட்ல வர அக்கா வந்து எனக்கு படத்திலேயே ஃபேவரட் கேரக்டர். ஏன்னா அந்த சீன் வந்து ஒரிஜினல் சீன் வேற மாதிரி இருந்தது. ஆனா அந்த சீன்ல இவங்களை அப்படியே தியேட்டரை கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் அது தியேட்டர்ல நிஜமாவே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அப்ளாஸ். அந்த செக் போஸ்ட் அக்கா வந்து குழந்தைய காப்பாத்துறப்போ இப்போ நாங்கள் ஸ்பாய்லர்லாம் ஜாலியாக சொல்லலாம். ஸோ குழந்தைய மீட் எடுக்கிறதுல அந்த செக் போஸ்ட் அக்காவோட பங்களிப்பை வந்து தியேட்ரிக்கலாக மறக்கவே முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட். அவங்களும் ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க எல்லா படத்துலும் நல்லா தான் நடிப்பாங்க. பட் எழுத்தாளனுக்கும் நடிகர்களுக்கும் நடுவில் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வருங்க. அந்த கரெக்டான எழுத்தாளர் அந்த கரெக்டான நடிகருக்காக ஒரு கரெக்டான பாத்திரத்தை கொடுத்தாங்கன்னா எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ் தான். நல்ல ஆக்டிங் பேட் ஆக்டிங்லாம் செகண்ட், எல்லாமே எழுத்தாளன் கையில் இருக்கு. அவங்க அந்த இடத்துல ஒரு கரெக்டான மோமெண்ட் கொடுத்து அந்த ஆக்டர் பண்ணிட்டாங்கன்னா சிக்ஸர் தான். ஸோ அந்த அக்கா அடித்த சிக்ஸருக்கு ஒரு பெரிய நான் தலை வணங்குறேன் அவங்களுக்கு. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய இந்த படங்களில் வந்து கருத்து பயங்கரமாக இருக்குது, மக்களுக்கு வந்து அவ்வளோ மெசேஜ் இருக்குது. சென்சார் போர்டில் அந்த படத்தை போட்டு காட்டும்போது சென்சார் போர்டு சொன்ன வார்த்தை என்னென்ன, ஏதாவது கட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? சென்சாரில் சொன்ன மிகப்பெரிய வார்த்தைகள் வந்து அதுவும் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிற வார்த்தை வந்து இந்த படம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காட்டணும்னு சொல்லிட்டு சென்சார்லேயும் சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க இது வந்து அதாவது 8 வயசை தாண்டி நம்ம படத்தில் குழந்தையோட வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா வயசு குழந்தைங்களும் இந்த படத்தை பேரண்ட்ஸோட பார்க்கணும். பிகாஸ் முக்கியமாக ஒரு விஷயத்தில் மாற்றம் வரணும்னா அதை பற்றி நம்ம முதல்ல பேசணும், வெளிப்படையாக அதை பற்றி பேசணும். சில டாபிக்ஸ்லாம் ஐயோ அந்த டாபிக் எதுக்குப்பா, நல்ல நாளாமல் எதுக்கு அந்த டாபிக் பேசுகிறோம், யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க.
ஸோ அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரணும்னா டெஃபினட்டாக இந்த படம் ஸ்கூல்ஸில் காட்டப்படணும். ஸோ அதை பற்றி நான் அன்பில் மகேஷ் அவர்கள்கிட்டவும் பேசியிருக்கேன். ஸோ எஜுகேஷன் மினிஸ்டரும் இதில் இன்வால்வ்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எஃபர்ட் நடக்கணும். இன்னொரு விஷயம் வந்து நான் அருண் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இன்னொன்று, ஒரு படம் ஓடினதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது ஆமாம் இல்லை இந்த படம் ஜெயிக்காமல் வேற எந்த படம் ஜெயிக்கும், நான் அப்போவே சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்லாம் எல்லாரும் நிறைய பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சித்தா மாதிரி ஒரு படம் எழுதி இயக்கி இவ்வளோ நல்ல தரத்தில் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அருண், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுக்கு எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் சென்சர் போர்டில் வந்த இன்னொரு வார்த்தை, ரொம்ப பொறுப்பாக ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கும் நான் காரணம் சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸுக்கு விக்டிமைஸ் ஆனவங்க, சர்வைவர்ஸ், அவங்களோட சைக்காட்ரிஸ்ட் அஸ் வெல் அஸ் அந்த சர்வைவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே சித்தா படம் போட்டு காட்டப்பட்டிருக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ மெனக்கெட்டதுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து இது என்ன இவங்க ஈவரக்கம் இல்லாமல் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது, ட்ரிகர் பண்ணுற மாதிரி படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா கடந்த 3-4 மாதத்தில் நிறைய படங்கள் தியேட்டரில் வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் டிஸ்டர்பிங் ட்ரிகரிங் சொல்லாமல் என் செல்ல படத்தை வந்து ட்ரிகரிங் டிஸ்டர்பிங் சொல்கிறவங்களுக்கு அவங்க டிஸ்டர்பிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு போய் கற்றுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் கடந்த 3 மாதத்தில் தியேட்டரில் பார்த்த படங்களில் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் 2-3 படத்தில். அந்த அளவுக்குலாம் என் படத்தில் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. என் படத்தில் உண்மை மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த உண்மையை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, யாரையுமே ஒதுக்காமல் ஒரு இன்க்ளூசிவாக ஒரு படம் கொடுத்ததுக்கு நான் அருணுக்கு டெஃபினட்டாக தேங்க்ஸ் சொல்லுவேன். சூப்பர். எஸ். ஸோ இப்போ வந்து பப்ளிக்ல இருந்து உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. பப்ளிக்கும் இருக்காங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ. யார் வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். முதல்ல அருணண்ணா ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஏன்னா ஒரு படம் ஒரு தனி மனிதனோட புரிதலில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றது அந்த படத்தோட ரைட்டரோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு, ஃபிலிம் மேக்கிங் வந்து ரைட்டிங் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு விக்டிமோட எமோஷனல் நீட்ஸை புரிஞ்சிக்கணும்னு எனக்கு அந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் படிக்கும்போது அவனை போட்டு பொழக்கணும் கொல்லணும் அதுதான் தோணும். ஸோ அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு எமோஷனல் லீட் இருக்கும் போல் நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசணும், கை பிடிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அந்த படத்தில் ஒரு 2 ஷாட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சித்தார்த் சார் வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க, அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுருப்பாங்க. அப்போது அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செருப்பு ஷாட் வச்சுருப்பீங்க. அந்த செருப்பு வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அவங்க அதுலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியும்னா, ஓகே அவங்க வெளியே போகலை போல ரொம்ப நாளாக, அவங்க ஒரு இன்செக்யூரான ஆல்ரெடி இவர் இருக்காரு, அதனால அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் நன்றிங்க ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிக்கிட்டதுக்கு. சூப்பராக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எக்ஸாக்டாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது முதல் ஸ்கிரிப்டில் அவரோட கையெழுத்தில் இந்த வார்த்தைகள், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அவரோட கையெழுத்திலே இருக்கு. ஆமாம், ரைட்டிங்கில் இருக்குங்க. நன்றி. அடுத்து கிளைமேக்ஸில் மறுபடியும் அதே செருப்பு ஷாட்டு அந்த இதுக்கு வைக்கிறீங்க. இப்போ அவங்க கொஞ்சம் மனமாற்றத்துக்கு உட்பட்டிருக்காங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணுமா? எனக்கு அதோட ஐடியா அதேதாங்க. அதேதான். ஓகே ஓகே. அதேதான். ஏன்னா அந்த செப்பல் வந்து கீழெல்லாம் இருக்காது, மேலே இருக்கும். ஸோ அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஐடியா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், இந்த இதில் வந்து நீங்கள் கிராஃப்டை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு எமோஷனலை பேசுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அப்போனா அந்த பொண்ணுக்கு ஒரு பேக்ட்ராப் இருக்குது, இவருக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்குது. அவங்க அண்ணன் இழந்திருக்காங்க, அந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எமோஷனல் பொண்ணுன்னா நிமிஷா சொல்கிறீங்களா? ஆமாம், சக்திக்கு வந்து ஒரு பேக்ட்ராப் இருக்குது. அது அண்டர்ஸ்டாண்ட், ஓகே என்ன நடந்திருக்கு அப்படின்னு. சித்தார்த் சாருக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் இல்லை, அதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப பொறுப்பாக அவர் இருப்பார், அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போது அந்த எமோஷனலை வந்து சஸ்டெயின் பண்ணணும் நீங்கள். அந்த குழந்தை காணாமல் போனதுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த எமோஷனலை வந்து சஸ்டெயின் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ ஒரு ஆக்டராக அவர் வந்து ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு அவர் பிடிச்சிட்டாரு. நீங்கள் அந்த எமோஷனல் கரெக்டாக தான் நமக்கு கரெக்டாக சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி கிராஸ் செக் பண்ணிப்பீங்க? அதுதான் வேலை. என்னென்னா, இப்போது சீனுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ சும்மா சொல்கிறேன், இந்த சீனை அப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடக்குது, இந்த சீனுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம ஆக்ட்ரஸ் கிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம ஏன்னா இப்போ சித்தார்த் சாரை விட்டுருங்க, அவர் ப்ரொடியூசர், அவர் ஸ்கிரிப்டை பல வாட்டி படிச்சுட்டாரு, அப்புறம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ சில சமயங்களில் இப்போ குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் சில சமயங்களில் தெரியாமல் இருக்கலாம். அவள் அந்த சீனை மட்டும்தான் அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்னா, அவளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால அந்த கிராஃப் மெயின்டைன்
ஆகும் படத்தில், அது ஆகணும். இல்லைன்னா நீங்கள் கேட்குற மாதிரி இந்த சீனுக்கு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மூடாவே வேற போயிடும். அது பொதுவாக ப்ராக்டிஸில் வந்துருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு bro. நன்றி. தேங்க்யூ. ஹலோண்ணா, ஒரு சீன் இருந்தது. அதில் வந்து சித்தாவே தொட்டிருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு, அதில் நீங்கள் எமோட் பண்ணது வந்து அந்த சீன் பார்க்குறப்ப எனக்கு இறுக்கமாக இருந்தது, அவ்வளோ பெயின்ஃபுல் இருந்தது. அந்த சீன் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி அதுலேருந்து வெளில வர முடிஞ்சுது? அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சீன் இவரோட பெர்ஃபார்மன்ஸில். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன். சொல்லுங்கள் சார், உங்களை தான். சினிமா இஸ் ரைட்டிங். ஸோ அந்த சீனோட எழுத்து தான் ஒரு 100 அடி தள்ளி போய் ஒரு நடிப்பாக வெளிவருது. அந்த சீனோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சீன் நடக்குது. அதில் வந்து ஒரு தாய் வந்து தான் குழந்தைக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, நல்ல பழக்கம் சொல்கிறாங்க, குட் டச் பேட் டச்சுங்கிறது. ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு இல்லாமல் ஒரு கருத்தை வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யார் இங்கே இதை தவிர இங்கெல்லாம் கை வச்சாங்கன்னா உடனே நோன்னு கத்தணும், யார்கிட்டயாவது சொல்லணும், அம்மா கிட்ட வந்து சொல்லணும், இல்லை சித்தா கிட்ட சொல்லணும். இப்போ அந்த சீனில் வந்து இங்கே தொடரதை பற்றி சொல்லுவாங்களே தவிர கேமரா ஆடியன்ஸுக்கு காட்டாது அந்த இங்கேன்னு. ஏன்னா படத்தை பார்க்குற குழந்தைங்க, நான் குழந்தை படம் பார்க்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, படத்தை பார்க்குற குழந்தை வந்து வீட்டுக்கு போய் அம்மாவை கேட்கணும், இல்லை அந்த சீன் நடக்கிறப்ப அம்மா கிட்ட கேட்கணும், எங்கம்மா தொடுறாங்க, எங்கெல்லாம் யாரும் தொடக்கூடாதுன்னு குழந்தை கேட்டு பெற்றவங்க சொல்லணும். அப்போ தான் குழந்தைக்கு புரியும். ஸோ அப்படி தான் படமும் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கேயே உங்களுக்கு சீன் முடிஞ்சிருச்சேன்னா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டாங்க, ஒரு தாய் ஸ்தானத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் போடுறாரு அருண், குழந்தை வந்து சித்தா கை வச்சா அப்படிங்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த படத்துல அந்த குழந்தை அந்த கேள்வி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அது குழந்தை, அது கேட்க தான் செய்யும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நேச்சுரலா சித்தா கை வச்சா. அந்த குழந்தை அந்த கேள்வி கேட்கலன்னா ஒட்டு கேட்கறவனுக்கு வேலை கிடையாது, ஒட்டு கேட்டு அவன் ஃபீல் பண்ற ஃபீலிங்ஸ்க்கு ஷார்ட் கிடையாது. குழந்தை கேட்டுச்சு சித்தா கை வச்சா, சித்தாலாம் கை வைக்க மாட்டாங்க, சித்தா கை வச்சா, சித்தாவே கை வச்சாலும் நீ அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பொண்ணு சப்போஸ் எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கம்மா போனேன், வெளியூருக்கு போனேன், என்ன நடந்துச்சு, அங்கே யாரோ தொட்டாங்க, என்ன யார் தொட்டாங்க, சாமி தொட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாமியே தொட்டாலும் என்கிட்ட வந்து நீ சொல்லணும்னு அம்மா சொல்லணும். அதுதான் அந்த சீனோட நியாயம். அண்ட் அந்த அம்மா சொல்றதுல வந்து 100 மடங்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இப்போ இங்கேயே சீனை முடிச்சிருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு கூகுளி வச்சிருக்காரு. இது நடக்கிறத அவன் ஒருத்தன் வந்து நைட்டு நடந்ததெல்லாம் வச்சு அந்த சோகத்தில் ஒருத்தன் ஒட்டு கேட்டுடுறான். ஒட்டு கேட்டுட்டு சீன் அங்கே முடிஞ்சிருக்கலாம், ஆனால் குழந்தை திரும்பி அவனை பார்த்து சிரிக்குது. ஸோ அவன் உள்ள உடஞ்சி போயிட்டான். என்னை எப்படிங்க திரும்ப இந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறீங்கன்னு அவன் ஒரு பெரிய சிம்பத்தி வேவ்ல இருக்கான். ஆனால் அங்கே நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அம்மா சொல்றது தப்புன்னு ஆயிடக்கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் அம்மா சொல்றது தான் ரைட்டு. எந்த நல்ல தாயா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் சொல்லுவாங்கன்னு அந்த சீன் இருந்தும், ஆனாலும் ஈஸ்வரன் மேல உங்களுக்கு ஐயோ பாவண்டான்னு உங்களுக்கு ஒன்று வரணும். ஸோ அவங்களோட சென்ஸ் முதல் படியில் இருக்க, 2வது படியில் இவனுக்கு என்னெல்லாம் நடக்குது பாரு பாவம்னு ஒரு சிம்பத்தி வரணும். அந்த சிம்பத்தியோட எண்ட்ல அவனாலே அங்கே இருக்க முடியல. ஏன்னா அவன் அடுத்த சீன்ல வேற ஒன்று பண்ண போறான், அவன் மனநிலை எங்கேயோ போகுது. ஸோ அது நோக்கி அவன் நடந்து போயிடுறான். அந்த அடுத்த சீன்ல வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அவனை கட்டி பிடிச்சி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இது எதுவுமே தெரியாம அந்த மோமெண்ட்டுக்கு மட்டும் பிளான் பண்ணி ஒரு நடிப்பு பண்ணுவோம், ஒரு சீன் நடக்கும். அதுதான் இந்த சீன். நீங்க திரும்ப இந்த சீன் பார்க்குறப்போ இவர் எந்த இடத்துல கேமரா வச்சிருக்காரு, அது என்ன மாதிரி ஒரு ஃப்ரேம்ல கண்களை பார்க்குது, கையை பார்க்குது, உடம்ப பார்க்குதுங்கிற விஷயம். 3 பேர் இருக்காங்க சீன்ல, சின்னதா வீடு, அதுக்குள்ள கேமரா திருப்பி ஒரு சீன் நடக்குது. அந்த சீன் அக்கார்டிங் டு மீ இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் ஃபில்ம் மேக்கிங். அந்த சீன் வந்து அருணோட ஃபில்ம் மேக்கிங்காக இருக்கட்டும், விஷால் சந்திரசேகரோட மியூசிக்காக இருக்கட்டும், பாலாஜி சுப்ரமணியோட ஒளிப்பதிவாக இருக்கட்டும், இந்த குழந்தையோட நடிப்பாக இருக்கட்டும், அஞ்சலியோட நடிப்பாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த படத்தை எழுதின எழுத்தாளனோட எழுத்து, அதுதான் அந்த சீனுக்கான ஒரு விஷயம். அதுலேருந்து வெளில வரதுலாம் நான் எப்படி சொல்கிறது, ஏன்னா எங்களுக்கு பெரிய சீன், சின்ன சீன், முக்கியமான சீன், கம்மி இம்பார்ட்டன்ஸ் சீன் எதுவுமே இருக்காது. எல்லா சீனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோமெண்ட் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் 10-100 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆம்பளைங்க அந்த சீனை பெண்களை விட அதிகமாக ஈஸ்வரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்க பார்க்குறாங்க. ஏன்னா
தன்னை அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு என்னை யாராவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சா நான் என் மனசு தாங்குமாங்கிற ஒரு சிம்பத்தி ஒரு ஆணும் அங்கே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஆண்களுக்கான ஒரு 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 ரிலேட்டிவிட்டி கேரக்டராக நான் அங்கே என்ன பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ அந்த சீன் பற்றி பேசினது. டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், சப்போர்ட்டட் பை GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன். இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jaychandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A2B Veg Restaurant. Powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள்.